ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காலவெளியில் கர்த்தர் கிருபையாக மத்தியில் உங்களோட கூட பேசினீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. கட்டுகளை அறுத்தீரே, தடையில உடைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ என்ன தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ என்ன தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. மண்ணின் வாழ்வும் மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழ்வும் மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மாறிடா நேசர் இயேசுவே, மாறிடா நேசர் இயேசுவே. மாறாத அன்பு என்றும் போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அசையா எந்தன் நம்பிக்கை, அசையா எந்தன் நம்பிக்கை. நங்கூரம் எந்தன் இயேசு போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. அவரை நோக்கி செபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன், கைவிடாமல் கருத்துடன் காத்தென்னை என்றும் நடத்திடுவார். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணுக்கு விலக்கிடுமே. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணுக்கு விலக்கிடுமே. தேவ பாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். முன்னறி
அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவசாயலாய் மாறியே, தேவசாயலாய் மாறியே தேவாதி தேவனை தரிசிப்போமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ எந்த நிலையும் ஆனாலும் அவர் நமக்கு தஞ்சமாயிருப்பார், அவர் நமக்கு துணையாயிருப்பார், அவர் நமக்கு போதுமானவராயிருப்பார், அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருப்பார். நான் ஒரு நாளும் கைவிடப்படுவதே இல்லை, நான் ஒரு நாளும் விற்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலவா ஷபலவரபா திரவலவரகரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட அந்த மகிழ்ச்சியோடு கூட தொடர்ந்து நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். பாஸ்டர் காலை நம்மை நடத்துவாங்க. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாயிலை திறந்த தேவனுக்கு நன்றியுள்ள இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கொஞ்ச நேரம் வாயிலை திறந்த சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி அப்பா என்று சொல்லி, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, இந்த காலவேளை என்னோடு கூட பேசினீங்களே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி, இயேசுவே எத்தனை கிருபை தந்திருக்கீங்க, எத்தனை நல்லவர், எத்தனை உண்மை உள்ளவர் ஆண்டவரே. மனிதர்கள் மாறின போதும் ஆண்டவரே நீர் ஒருபோதும் மாறாமல் எங்களோடு உடன் நின்றீரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசு என்ற அந்த நாமத்திற்காக அவரை துதிங்க பார்க்கலாம். இயேசு என்ற நாமத்திற்காக மேலான நாமத்தை நம்மளுக்காக கட்டளையிட்டாரே. அந்த நாமத்தில் வைத்து நம்மளை ஆசீர்வாதத்தை, அந்த நாமத்தில் வைத்து நம்மளை சுகம் பெலன் ஜீவனை தந்தாரே, விடுதலை தந்தாரே, ரட்சித்தாரே, அபிஷேகித்தாரே. இயேசு என்ற நாமத்தை உயர்த்துங்க பார்க்குறேன். எத்தனை பேர் அந்த நாமத்தை உயர்த்த ஆயத்தமாக இருக்கீங்க? உங்கள் வாயில இயேசு என்று, இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே, எங்களுக்காக இறங்கின தாவீதின் குமாரனே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்மத்தில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கும்போது அவருடைய சத்துருக்கள் சிதறடித்து போவார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தை உண்மையானால் இந்த காலவேளையிலே தேவன் எழுந்தருளும் பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற எல்லா பொல்லாதாவின் சேனைகளும், எல்லா பிசாசின் ஆளுகைகளும் சிதறடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறோமா? அந்த நாமத்தை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, இயேசுவே எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக, எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக அப்பா, அசைவாடுவீராக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம்.
நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சேர்ந்தவரை உயர்த்துவோம். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். பெருங்காற்றும் அடங்கி போகும், பெருங்காற்று அடங்கி போகும், கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். சேர்ந்தவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். என் நாமமே. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள். வாய்களை திறந்து சொல்லுவோம். சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் நடுங்கிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லும். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பு. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது எந்த அஸ்திவாரம் இயேசுவின் நாமத்தினால. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே
வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஒரு விசை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இந்த நாமத்துக்கு மேலான நாமத்தை உடைய எங்கள் தெய்வமே, உமக்கு மாத்திரமே எங்கள் ஆராதனை அப்பா. ஹல்லேலூயா, நீர் உயர்ந்திருப்பீராக. எங்கள் துதிகளிலே நீர் சிங்காசனம் அமைத்திருப்பீராக. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு நிகரான தேவன் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே மெய்யான தெய்வம் நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசு என்ற நாமத்தை உடையவர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் எல்லாம் கூடும். நம் ஒரே ஒரு அதிகாரத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 147வது அதிகாரம், 147வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாமா சேர்ந்து? சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களை எண்ணக்கத்தை எண்ணி அவர்களுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சமாதானம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டம் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளை புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்கைகள் குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தை விரும்புகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படுகிறார். அவர் தம்முடைய பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன் திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல் அவர் உயர்ந்த மலையை தருகிறார், சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கண்மலையை துணிகளுக்கு போல் அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்கிற தண்ணிகளை ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிகளுக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை பார்த்தோம். அவருடைய ஞானத்திற்கு, அவருடைய அறிவுக்கு அளவே இல்லையா.
நம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் கரத்தின் கிரியைகளுக்கு அவர் கட்டளையிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ, என்னென்ன காரியத்துக்காக வேண்டி நிற்கிறோமோ, எதற்காக அவரை துதிக்க அவரை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளை என்னென்ன குறைகளை நாம் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றும் ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நாமம் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஆவியானவர் பேசும்பொழுது நிறைய முறை இந்த வார்த்தையை பேசினார். நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த காலையில் ஆண்டவர் கரத்திலேருந்து ஒரு உதவி தேவைப்படுகிறது? உண்மையாக வேறு யாருக்கும் உதவி தேவையில்லையா? உண்மையாக ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு உதவி தேவைப்படுகிறது, என் வாழ்க்கையில் இந்த பகுதியில் ஒரு உதவி தேவைப்படுது சொல்கிற மாத்திர கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு உதவி தேவைப்பா, நீர் உதவி செய்கிறவர் என்று நான் கேட்டோம், நான் வசனிக்கிறோம். உம்முடைய அறிவுக்கு எட்டாதது ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படி ஒரு பாடுகளையும் சங்கடங்களையும் நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் அதை மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய இந்த ஆராதனை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கட்டும் சொல்லி விசுவாசிக்கிறோம். மாத்திரம் நன்றியோடு அவரை துதிங்க பார்க்கல. வாய்களை திறந்து, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு தான் உதவி தேவையே தவிர அவருக்கு உதவி தேவையே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அவர் சோலோவாக எல்லாவற்றையும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். நம்ம வாழ்க்கையில் நாம் செய்வதற்கு பலருடைய உதவி தேவை. பலருடைய இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நம்ம ஏங்கி நிற்கிற நிலைமை நமக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த காரியம் தேவையே இல்லை. அவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைச்சாருன்னா அதை தடை செய்ய ஒருவனாலும் கூடவே கூடாது. ஆகையால் சந்தோஷத்தோடு அந்த நாமத்தை உயர்த்தி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு சில காரியங்களை அல்ல, எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவன். அந்த நம்பிக்கையோடு பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். சேர்ந்து பாடுவோம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுத்தி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி.
எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம். வாய்களை திறந்து சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் சொல்லுவோம், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்வர். சேரக்கூடாத மொழியில் இருப்பவர். ஒருவராய் செங்கவரை உயர்த்தி, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஓ, சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் ஒருவராய் ஓ, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். இன்னும் ஒரு விசை, ஒருவராய் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை நான் காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர். விசுவாசத்தோடு சொல்லுவோம். காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் கழுவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டார், நீர் மூச்சு விட்டார், கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். ஆமென். நீ மூச்சு விட்டார், கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம்
விசுவாசிக்கிறோம் மாத்திரம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தட்டி நம்முடைய கரத்திற்கு அவர் கிரியைகளுக்கு கட்டளையிட்டதனால நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து, நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து அவர் தம்முடைய கரத்திற்கு கிரியைகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அது சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டது நிலை நிற்கும். ஆமென், ஆமென், ஆமென். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாம் எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறவர். அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளை தேவன் அவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்களால் நம்மை நிரப்புகிறவர், அற்புதங்களால் நம்மை நிரப்புகிறவர். ஒரு விஷயம் இந்த காலவெளியை தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க செய்யுங்கப்பா. என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சுய சம்பாத்தியம் அல்ல, என்னுடைய தாளந்து அல்ல. ஆவியானவர் பேசினார். விட்டு கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளை தேவன் எப்படி உயர்த்து சித்தம் உள்ளவராய் இருந்து நம்மோடு கூட பேசினார். ஆண்டவரே, அது என்னால் கூடாத காரியம்தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நாம் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும். இயேசுவே, என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், ஒப்பு கொடுத்து பாடுவோம். இயேசுவே, மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் சொல்கள் உமக்கு. ஒரு விசை கூட மலைகளை சொல்லுவோம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு. எம்மா மரித்தோரையோ எல்லா காரங்களும் வானத்துக்கு நேராக உயர்ந்திருக்கட்டும். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்போம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோளும் கையும் இரு பரிவார்
விசுவாசத்தோடு என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை சேர்ந்து சத்தத்தை வைத்து என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஒரு விசை என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற உடைய மிகுந்த தயவினால் எங்களுக்கு உத்தரவளிங்க ராஜா. நீர் கிரியை செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக. நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த அற்புதத்தை அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ள ஒரே தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம்தான். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை பேர் இந்த அற்புதத்தை இன்னைக்கே பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே, நாளைக்கு அல்ல, வரப்போகிற நாட்களில் அல்ல, நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. நீ உம்மால் செய்யக்கூடாப்பா. இன்றைக்கே இப்பொழுதே இந்த நிமிடமே ஆண்டவரே உம்மால் செய்ய முடியும். விசுவாசிக்கிறோம் மாத்திரம் வானத்துக்கு நேராக இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். ஆண்டவரை துதிங்க. நீங்க துதியில தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். உன் சத்தத்தை எக்காலத்தை போல உன் சத்தத்தை ஆண்டவர் உன் வாயை விரிவாய் தர எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எக்காலத்தை போல துதிக்க நம்முடைய எல்லா தடைகளும் உடைந்து உருகுகிறது. அவருடைய பார்வைக்கும் கண்மலைகளும் மெழுகு போல உருகுகிறது. நம்ம வாசித்தோமே. ஆண்டவரே, கிரியை செய்யுங்க அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. ஆண்டவரே, எங்களுக்காக கிரியை செய்கிறவர், அவர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யும். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில தேவன் அற்புத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். சுகமாக்குவே என்று சொன்னவர் நீதானே செய்யா.
நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சேர்ந்து சொல்லும் ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இயேசுவே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா யாவே சத்தமாற்று உயர்ந்திருக்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நீங்க மாத்திரம் உயர்த்தி சொல்லும். அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரை கரங்களை தட்டி ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் உதவி செய்கிறவராய் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினதற்காக நன்றி அப்பா. ஆராய்ந்து முடியாத காரியத்தை எங்களுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவரே சர்வ ஞானியே உம்மை உயர்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து இந்த ஆராதனை வேலை எங்களை ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சொஸ்தமாக்குவீராக. எங்கள் இதயங்களை எழுப்பி கட்டித்தர வேண்டுமாய் செபிக்கிறோம். வருவருக்கே எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. சேர்ந்து சொல்லுவோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்.